நேரத்துல உங்களுக்கு ஜாப் இங்கேயே எடுக்கலாமே அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. கடைசியில உங்க ஆதார் கார்டு உங்க அட்ரஸ் எல்லாமே கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்மளோட ஆதார் கார்டு இதெல்லாம் நாங்க ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுத்தோம். ரெஃப்யூஜா அப்படின்ற ஒரு வார்த்தை நானுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நம்மள தெரிஞ்சுதான் அவங்க மூவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கடைசியில ஆதார் கார்டுல உள்ள ரெஃப்யூஜ் அந்த அட்ரஸை பார்த்துட்டு ரெஃப்யூஜா சாரிடா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து திறமைகள் இருக்குது எங்களுக்கு, நாங்க எப்படி பண்றோம் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த இதுல கூட எங்களுக்கு ஒரு லிமிட் ஆகிடுதே, அதை தாண்டி எங்களால போக முடியலையே அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்ச தம்பி ஒரு பெயிண்ட் ட்ரெஸ்ஸோட ஈவினிங் வரும்போது எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது. அதே குழந்தைங்க எங்கள் குழந்தைகளை பார்ப்போமா, அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா 4 மாடி 5 மாடியில் கயிறில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த நேரம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். என்னென்னா அவங்கள அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்களோட நிலம் எடுத்து கேட்டோம்னா ஏன் தம்பி இந்த வேலைக்கு கொடுக்கும், ஏம்மா நான் படித்தா எனக்கு நீ கவர்மெண்ட் வேலையாக கிடைக்கும். படித்தவங்க அதை பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்து படிக்கிற பிள்ளைங்களும் அதே வார்த்தையை சொல்லுது. அந்த நேரம் எங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. இதே எங்கள் பிள்ளைங்களுக்கும் குடியுரிமைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவங்க படித்து அவங்களுக்கு ஒரு அவங்களோட படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும். எங்களுக்கு தான் கிடைக்கல, போயிடுச்சு, எங்களை காலம் முடிஞ்சிருச்சு, நாங்களும் வந்து இப்போ இதுதான் சொல்லி சமாதானப்படுத்திட்டு வாழ்கிறோம். எங்களோட குழந்தைங்க அதுங்களோட குழந்தைகளுக்காச்சும் ஒரு நல்ல விடிவு காலம் வேணும்னா எங்களுக்கு குடியுரிமை வேணும். இவர்களுடைய அந்த கேம்ப்லேயே வந்து பல பசங்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து ஒன்றும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடறாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் என்ன படித்தாலும் ஒரு பெயிண்டர் ஜாபு, எலக்ட்ரிஷியன் ஜாப் இந்த மாதிரி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று பலரும் சொல்கிறார்கள். அதை மாத்திரத்துக்கு தான் பல விஷயங்கள் வந்து முன்னெடுப்புகள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க சிட்டிசன்ஷிப் வந்து எங்களுக்கு கிடையாது, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லுவார்கள். இப்போ முதல் கட்டமாக வந்து நான் தம்பிகிட்ட கேட்குறது வந்து, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தீங்க, இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை முடிச்சிட்டிங்களா, உங்களுடைய அந்த ஸ்கூல் பயணம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? காலேஜஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அட்ரஸ் எல்லாத்துக்கும் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அட்ரஸ் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட் அந்த நேம் இருக்கும்போது அந்த அட்ரஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு வந்து அந்த முகாம் அட்ரஸ் தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அதாவது ஜென்சி ஆகட்டும், ஜென் ஆல்ஃபா, இப்படி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை பற்றின புரிதல் இருக்கான்றதை பற்றி எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்ல வரேன். அவங்களோட புரிதல்ன்றதை தாண்டி அவங்களோட பேரண்ட்ஸோட புரிதல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்களோட பார்வைன்றதை தாண்டி ஒன்று. ரெண்டாவது, ஸ்கூல் டைமில் படிப்புன்றதை தாண்டி உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போது எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும், கரெக்டாக? அந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்து என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், ஓகேவா? ஃபுட்பாலில் ஜோன் தாண்டி டிவிஷன் ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா? ஜோன், டிவிஷன், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், ஓகேவா? இதில் ஜோன் தாண்டி டிவிஷனில் போகும்போது எனக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு நேமில் அட்ரஸ் ப்ரூஃப் சேஞ்ச் பண்ணும்போது எழுதும்போது பிடி சார் சொன்ன விஷயம், உன்னால் டிவிஷனில் செலக்ட் ஆக முடியாது. நான் கேட்ட ஒரே விஷயம், ஏன் சார் அப்படின்னு கேட்டவொடனே, உனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பட் உன்னோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கூட டிஃபால்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான வெரிஃபிகேஷன் எனக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால், நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அவ்வளோ முகாமில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்துருக்கும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் டைம். அண்ட் தென் காலேஜ் டைமில் யூஜி படிக்கும்போது படித்து முடிக்கிறோம், ஓகே. படித்து முடிக்கிற டைமில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்கில் டெவலப் பண்ணால் கம்பெனிஸ்க்கு ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் தென் ப்ளேஸ் ஆகும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் உள்ளே இன்டேக் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது எடுத்துப்பாங்க அப்படின்னாலும், நான் ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போகும்போது என்னோடய அட்ரஸ் ப்ரூஃப் அந்த இடத்துலேயே வந்து நிற்கும், கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயம், பண்ணிகிட்டு இருந்த விஷயன்றதை தாண்டி எனக்கு ஜாப்ன்ற ஒரு விஷயம் கொஸ்டின் மார்க் ஆகிடும். இதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெஷராக இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், இன்டர்னாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி, எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளமானு சொல்லிட்டு என்னோட கேம்பில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போது பெயிண்டிங் ஜாப்ஸு, எலக்ட்ரிஷியன் ஜாப்ஸு, நீங்கள் சொல்லலாம் அதே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தானே, நீங்களும் பண்ணலாம்ல அப்படின்னு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றதை தாண்டி அந்த விஷயம் கண்டினியூஸாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒரு 1 மந்த்தில் 2 ஒர்க்ஸ் வரும், ஒரு 2 to 3K வரும். அந்த 3Ks வச்சுட்டு நாங்கள் அந்த மந்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக வந்து இங்கே கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்லலாம், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ப்ரொவைடர்ஸ் இருக்குது, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மணி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறக்கு இடம் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். பட்
நம்ம எல்லாரும் இண்டிபெண்டன்சின்னு சொல்கிற அந்த ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் என்னோட ஒரு ஜாபுக்காக இன்டர்வியூக்காக நான் சென்னை போகிறேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய அந்த கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி பெர்மிஷன் வாங்கி லெட்டரில் சைன் வாங்கிட்டு போகணும். இதுக்கு நான் இப்போ ஏதாவது நம்ம போனோம் அப்படின்னா வெளியில் யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல, பேரண்ட்ஸ்லேயும் இன்டிமேட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் நான் அங்கேருந்து வெளியே போக முடியும். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்க்கே நான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணோம். இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு. அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் எங்களோட ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஸ்டடீஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். இலங்கையிலேருந்து போட்டில் வரோம். நாங்கள் நைட்டில் வாரம் கடலில் வந்து பயங்கரமாக அதை நினச்சி பார்த்தாலே எங்களுக்கு இப்படியே பயமாக இருக்கும். அவ்வளோ அலைகளுக்கு மத்தியில் வந்து நாங்கள் தனுஷ்கோடியில் இறங்கணும். அங்கேருந்து எங்களை முகாம் மண்டபத்தில் வந்து பதிவு பண்ணி எடப்பாடின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு 6 மந்த் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை பரமத்தி கேம்புக்கு மாற்றினாங்க. அதுலேருந்து பரமத்திலேயே தான் நாங்கள் இருந்தோம். படித்தது எல்லாமே இங்கே தான். மேரேஜ் இங்கே தான் பண்ணணும். மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு 2006 ரிட்டன் ஸ்ரீலங்கா போனோம். போயிட்டு மறுபடியும் போய் ஒரு கொஞ்ச நாள்லேயே பெரிய அதிகமான பிரச்சனைகள் வந்த காரணத்தினால மீண்டும் நாங்கள் வந்து அதே மாதிரி போட்லேயே மறுபடியும் இந்த நாட்டுக்கு வந்தோம். வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம். எனக்கு வந்து இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்க படித்து முடிச்சிட்டாங்க. தம்பி சொன்ன மாதிரி அதே பிரச்சனைகள் தான். மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பெயிண்ட் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ தம்பி சொல்ற விஷயம் என்னவென்றால், இந்த கேம்ப் என்ற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அதே வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான அமைப்பு என்பதுதான் பல விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடி வருது எல்லா இடத்துலையுமே. அந்த கேம்ப் இது கேம்பினுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இவர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே ராமேஸ்வரம் கேம்பில் தான் அனைவரும் வந்து இறங்குற இடமா இருந்தது. ஏனென்றால் அதான் நியரஸ்ட் பாயிண்ட். இலங்கையிலிருந்து ஓடி வர்றதுக்கு நியரஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதான் மண்டபம் தான். இப்போ அங்கே வந்து இறங்கின பிறகு அவர்கள் வந்து பல முகாமுக்காக அடுப்படுறாங்க. அது சில முகாம்களில் வந்து ஒரு வசதியும் கிடையாது. சில முகாம் வந்து பில்டு பண்ணுறாங்க அந்த டைமில். இது எல்லாமே 10x10 ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அதாவது இந்த மாதிரி ஒரு ரூம்னுடைய பகுதி எடுத்துங்களேன். இந்த பாதியில் வந்து 4 கட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு 10x10 இமேஜின் பண்ணுங்க. 10x10 ஸ்ட்ரக்சரில் தான் என்டையர் குடும்பமே இருக்கும். அதுவும் ரொம்ப சன்னமான வால்ஸ் இருக்கும். இந்த மறைகள் ரொம்ப சன்னமான வால்ஸாக இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் சொல்கிறது வந்து அடுத்த வீட்டில் கேட்கும். இதெல்லாம் வந்து ஒரு தரப்பான பிரச்சனை. அடுத்தது தம்பி சொல்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகவே முடியாது. அரசாங்கம் வந்து கல்விக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக இது பண்ணுறாங்க, ஆல் தட். பட் ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, நிறைய இந்த தம்பி வயசில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்போர்ட்ஸில் வந்து போக முடிய மாட்டேங்குது. அது என்ன, இப்போ தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே இந்த பேப்பர்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து அப்பா அம்மா பேர் என்ன, எங்கே இருக்கீங்க எல்லாம் கேட்பாங்க. அதில் இவங்களுடைய ஆதாரில் வந்து கேம்ப்னு தெளிவாக இருக்கும். கேம்ப்னு பார்த்தாங்கன்னா அப்புறம் வந்து போக முடியாது. சம் பீப்புள் ஆல்சோ கோ டு நேஷனல்ஸ் அண்ட் ஆல் தட். அங்கேயும் வந்து அடுத்த பிரச்சனை, அதாவது இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஏன்னா தே ஆர் நாட் இண்டியன்ஸ். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது இவங்களுக்கு கேம்ப்லேருந்து வெளியே வர்றதுக்கு பெர்மிஷன். இப்போ இன்னைக்கு கூட இவங்க கேம்ப்லேருந்து வெளியே வரணும்னா பெர்மிஷன் எடுத்து தான் இவங்க வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கே வந்து ஒரு போலீஸ் அமைப்பு இருக்கிறது. அந்த போலீஸ் அமைப்பு அவர்கள்ட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். அது அவ்வளோ சுலபமாக ஒன்றும் கிடைக்கிற மாதிரி கிடையாது. அவர்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகணுன்னா கிட்ட அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் யாரும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. அப்போ அந்த ஒரு யூ ஜஸ்ட் பிக்சர் that you have to go and stand in front of a policeman to take permission to go out. How difficult or how easy is that process? அதான். அப்போ முகாமுக்குள்ளால் இருக்கின்ற விஷயங்களை பற்றி தான் நான் வந்து மேடம் கிட்ட கேட்க போகிறேன். இந்த முகாமில் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தங்குனீங்களா, இல்லை மண்டபத்தில் இருந்து எங்கே போனீங்க, முதல்ல மனத்துக்கு பண்ணது தான், கல்யாணத்துக்கு பண்ணால் தான் இங்கே வந்தீங்களா, அதன் பிறகு முகாம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விவரிங்க. இலங்கையிலேருந்து போட்டில் வரோம். நாங்கள் நைட்டில் வாரம் கடலில் வந்து பயங்கரமாக அதை நினச்சி பார்த்தாலே எங்களுக்கு இப்படியே பயமாக இருக்கும். அவ்வளோ அலைகளுக்கு மத்தியில் வந்து நாங்கள் தனுஷ்கோடியில் இறங்கணும். அங்கேருந்து எங்களை முகாம் மண்டபத்தில் வந்து பதிவு பண்ணி எடப்பாடின்னு ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு 6 மந்த் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை பரமத்தி கேம்புக்கு மாற்றினாங்க. அதுலேருந்து பரமத்திலேயே தான் நாங்கள் இருந்தோம். படித்தது எல்லாமே இங்கே தான். மேரேஜ் இங்கே தான் பண்ணணும். மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு 2006 ரிட்டன் ஸ்ரீலங்கா போனோம். போயிட்டு மறுபடியும் போய் ஒரு கொஞ்ச நாள்லேயே பெரிய அதிகமான பிரச்சனைகள் வந்த காரணத்தினால மீண்டும் நாங்கள் வந்து அதே மாதிரி போட்லேயே மறுபடியும் இந்த நாட்டுக்கு வந்தோம். வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம். எனக்கு வந்து இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க.
அவங்க படித்து முடிச்சிட்டாங்க. தம்பி சொன்ன மாதிரி அதே பிரச்சனைகள் தான், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாங்க, இருந்தாலும் பெயிண்ட் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே எங்களுக்கு ஒப்பர் ஜேஆர்எஸ் அவங்களாம் நிறைய எங்களுக்கு உதவிகள் செய்கிறாங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் ஒப்பரில் வந்து எங்களுக்கு வந்து தற்சார்பு அடைகிறது எப்படி, இப்போ பெண்கள் வந்து முகாம் மட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இப்போ காலையில் இருந்து வெளியில் போனோம்னா 6 மணிக்குள்ளே நாங்கள் உள்ளே வரணும். இதுதான் எங்களுக்கு, அப்படி தான் எங்களெல்லாம் இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க, எல்லாரும் நாங்கள் இருக்கிறோமான்னு போய் ஆஜராகணும். அது எங்களோட அப்படி தான் இங்கே இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு சில ட்ரைனிங் கொடுத்து நாங்களும் எப்படி உங்களை மாதிரி கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பல பயிற்சிகளெல்லாம் கொடுத்தாங்க. அதுலையெல்லாம் தேர்ச்சி அடைஞ்சு நாம் இப்படியே இருக்கும்போது பொருளாதாரத்தில் நாங்கள் ரொம்ப பின்தங்கி போயிடுவோமேன்ட்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டாக எங்களுக்கு கொடுக்குற உதவிகள் இருக்குது, இருந்தாலும் அது இப்போ இருக்க சூழலுக்கு அது எங்களுக்கு பத்தாது. முகாம் அளவில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ மேற்கொண்டு நம்மளோட பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு ஆடம்பர செலவுக்குமே அது எங்களுக்கு போதிய அளவு இருக்காதனால நாங்களே தச்சா பல பயிற்சிகள் எங்களுக்கு ஒவ்வொரு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அதிலிருந்து நிறைய ட்ரைனிங் எடுத்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கடை வச்சுருக்கேன். ஒன்று டெய்லரிங், இன்னொன்று ஃபேன்சி ஸ்டோர். அது இல்லாமல் இது வரைக்கும் 2500 பெண்களுக்கு அந்த பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். தையல், எம்ப்ராய்டிங், பெயிண்டிங், ஹேண்ட் ஒர்க்கிங், அப்புறம் அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் தயார் பண்ணுறது, அந்த மாதிரி பயிற்சிகள். அதில் வந்து ஒரு 1500 பேர் எங்கள் மக்கள், இலங்கை மக்கள், மிகுதி ஒரு 1000 பேர் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ். அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அவங்களும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாங்களே தன்னோட குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை இது பண்ணுற அளவு தயார் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். இப்பயும் எங்களுக்கு இன்னும் இப்போ எங்களுக்கு முகாம்ன்றனால என்னென்ன தடைகள்னால், எனக்கு எல்லா பயிற்சியும் கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறோம், எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு போதிய ஒரு இடம் இருக்கணும். இப்போ ஒரு 30 பேருக்கு நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து முகாமுக்குள்ளே வச்சு கொடுக்க முடியாது. இதே நான் வெளியில் போய் கொடுக்கும்போது அதுக்கான வாடகை கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரம் கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இதுக்கு எங்களுக்கு இன்னும் மேல் மிச்சமாக ஏதாவது இந்த அரசு கட்டடங்கள், பயன் இல்லாமல் இருக்கிற கட்டடங்களை எங்களுக்கு கொடுத்து உதவுனா, ஏன்னா நான் எல்லா மக்கள், அதாவது நான் கொடுக்குற ட்ரைனிங்லாம் பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவங்க, விடோக்கள், அதாவது கல்வி இடைநிறுத்தம் செய்தவங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்போ இவங்களும் நிறைய பேர் அவங்கவங்க தொழிலை பெருக்கிற அளவுக்கு நான் இப்போ இந்த 25 வருஷத்தில் அவ்வளோ பேர் தயார் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னமும் நிறைய பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னா என்னோட பொருளாதாரத்தில் இப்போ எனக்குன்னு இங்கே ஒரு இடம் வாங்குற ஒரு இது இருந்ததுன்னா நான் ஒரு இடத்த வாங்கி ஃபுல்லாக ஒரு இன்ஸ்டியூட் போட்டுருவேன். அதுக்கு எனக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கட்டடங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிற கட்டடங்களை எங்களை மாதிரி பெண்களுக்கு கொடுத்து உதவுனா நாங்கள் இன்னும் பல பெண்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து அவங்களையும் சுயசார்பாடையை எங்களால் செய்ய முடியும். அதுக்கு எங்களுக்கு ஒரு சில உதவிகள் செய்து தந்தால் பரவாயில்லன்ற மாதிரி எங்களோட இது இருக்குது. இப்போ லோன் அது எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு தடை இருக்குது. இப்போ நாங்கள் முகாமில் இருக்கோம், எங்களோட வருமானம் இவ்வளோ தான் வரும். ஆனால் நாங்கள் ஒரு பெரிய லோன் எடுக்க போகும்போது எங்களுக்கு அந்த லோன் கட்டுறதுக்கு என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க யாராவது கையெழுத்து போடணும், சூரிட்டி கொடுங்க, வீடு இருக்குதா, இதெல்லாம் இருந்தால் நாங்கள் போய் எப்படி லோன் எடுக்க மாட்டோம். இவ்வளவு நமக்கு இருக்குன்னா என் வீட்டில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவர்னா நான் போய் லோன் எடுக்க மாட்டேன்ல. எங்களுக்கு இந்த மாதிரி தடைகளை கொஞ்சம் நீக்கி எங்களுக்கும் நாங்களும் வந்து சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதே மாதிரி முகாம்லையும் மக்கள் வந்து கொஞ்சம் நெருக்கமான இடங்கள்ல தான் நாங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இதை விட கஷ்டப்பட்டோம். 90லாம் வந்து சார் சொன்ன மாதிரி 10க்கு 10க்குள்ளேயே எங்கள் வீட்டில் 6 பேர் இருந்தோம். 10க்கு 10 ரூமில் 6 பேர் வசிக்கிறது எவ்வளோ சிரமம். அதுலேருந்து கொஞ்சம் எங்களுக்கு அரசுகள் உதவிகள் செஞ்சு இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கோம். இன்னமும் இந்த மாதிரி சில அடிப்படை தேவைகளை எங்களுக்கு செய்து கொடுத்தா எங்களுக்கு இது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க சார். ஒரு யங் பர்சன் ஒரு கேம்ப் சூழலில் வந்து நீங்கள் பர்டிகுலர்லி ஒரு லேடி வந்து கேம்பில் சூழலில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான அனுபவங்கள், என்ன மாதிரியான இன்னல்கள், ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் இருக்கா உங்களுக்கு, வெளியே போய் ஒர்க் பண்ணுறதுல இருக்கின்ற பிரச்சனைகள், இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்க முடியுமா? இலங்கை அப்படின்னா வந்து அங்கே என்ன இருக்கும் இருக்காது, அங்கே என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதை பற்றியே எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட தாய் தந்தையுமே வந்து இங்கே வந்து திருமணம் செஞ்சவங்க தான். நான் வந்து 1991 இங்கே கோயம்புத்தூரில் தான் பிறந்தேன். எனக்கு இலங்கை ரெஃப்யூஜ் அப்படின்ற அது என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த கேம்புகளுக்குள்ளே இருந்து வாழ்ந்து வசிக்கின்ற நேரம் தான் வந்து
இலங்கையில இருந்து இப்படி அம்மா அப்பா கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வந்து ரொம்ப போராட்டங்களுக்கு நடுவுல தான் அங்க இருந்து இங்க தப்பி வந்திருக்காங்கன்ற கதைகளே எங்களுக்கு தெரியும். அது உண்மைகளாக உண்மைகள். ஆனா அவங்க சொல்ற நேரம் அந்த வயசுல எங்களுக்கு அது ஒரு கதைகளாவே தெரிஞ்சுது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. எங்களுக்கு நாலேஜுகள் வளர வளரதான் நம்மளோட அனுபவங்கள் இப்படி இருக்குது, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நானும் படிச்சிருக்கேன், பிபிஎம் நந்தாவில் படிச்சிருக்கேன். படிச்சு நான் சரி இன்னொரு வேலைகளுக்கு போகலாம் அப்படின்ற நேரத்துல ஒரு நல்ல ஒரு பேங்க் ஒண்ணு, அந்த பேங்க் வந்து எங்களோட டேலண்ட்களை எல்லாம் முதல்ல பார்த்தது. எப்படின்னா, நல்லா பண்றீங்க, டேலி முடிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு குயிக்கா டேட்டா என்ட்ரி எல்லாமே பண்றீங்க, எல்லாமே டிசிப்ளினா சூப்பரா பண்றீங்க, நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல உங்களுக்கு ஜாப் இங்கேயே எடுக்கலாமே அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. கடைசியில உங்க ஆதார் கார்டு, உங்க அட்ரஸ் எல்லாமே கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்மளோட ஆதார் கார்டு இதெல்லாம் நாங்க ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுத்தோம். ரெஃப்யூஜா அப்படின்ற ஒரு வார்த்தை, நானுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்சுதான் அவங்க மூவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கடைசியில ஆதார் கார்டுல உள்ள ரெஃப்யூஜ் அந்த அட்ரஸை பார்த்துட்டு ரெஃப்யூஜா சாரிடா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து திறமைகள் இருக்குது எங்களுக்கு, நாங்க எப்படி பண்றோம் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த இதுல கூட எங்களுக்கு ஒரு லிமிட் ஆகிடுதே, அதை தாண்டி எங்களால போக முடியலையே அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அதை வந்து நான் என்னோட குறையா சொல்றேன். இன்னொன்னு நன்மை என்ன சொல்றேன் அப்படின்னா, சுய உதவி குழுவுல வந்து நான் ஊக்குனரா இருக்கேன். இன்னொன்னு என்னன்னா வந்து, நாங்க மீட்டிங்களுக்கு வந்து ஆள் கூட்டிட்டு போவோம். எங்களுடைய திறமைகள் எல்லாமே வட்டார அளவிலுமே வந்து போய் நாங்க செஞ்சு காமிச்சிருக்கோம். அப்படின்ற நிலையில எங்க டேலண்ட், என்னுடைய டேலண்ட்டை பார்த்து என்ன பண்ணாங்க, பிஎல்எஃப் லெவல்ல துணை செயலாளரா செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி சிவன்மலை, ஈரோடு அந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே கூட்டிட்டு போய் எங்களுடைய வந்து நாங்க என்ன பண்றோம், எங்க திறமைகள் என்ன இருக்குது, ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றேன்னா எப்படி நீங்க பண்ணணும், உங்க டேலண்ட்டை விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த லெவல்ல எல்லாமே நாங்க சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். இருந்தாலும் வேலை வாய்ப்பு அப்படின்னு வர்ற நேரத்துல எங்களை வந்து 2ஆம் பட்சமா தான் நாங்க வர்றோம். அதுலயே பிஎல்எஃப் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு என்னோட சக வேலை செய்யற நேஷனல் இந்தியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஜாப் அங்க கொடுத்துருக்காங்க. உணவுத்துறையிலேயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பர்மனண்டா இல்லாட்டியுமே டெம்பரவரியாவது கொடுத்துருக்காங்க. ஆனா டேலண்ட்ஸ் இருந்துமே எங்களால வந்து அதுக்குள்ள நுழையவே முடியல. எல்லாமே தெரியும், எல்லாமே பண்றோம், எங்களோட தேவைகளுமே உங்களுக்கு இருக்குது, நாங்க எப்படி பண்றோம்னு தெரிஞ்சு இருந்துமே வந்து அந்த லெவலுக்குள்ள வர்ற நேரம் மட்டும் ஒரு ஸ்டெப் நாங்க பின்னோக்கியே இருந்துகிட்டு இருக்கோம். இன்னொன்னு என்னன்னா வந்து, இப்ப என் பையனே இருக்கிறான், அவன் வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. இப்ப 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காரு. அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. இருந்தாலுமே வந்து அவர்கிட்ட நான் சொல்லுவான், நல்லா படிக்கணும்ப்பா, நல்லா படிக்கணும் அப்படின்னு. நாங்களுமே அந்த ஆசையை அவங்களுக்கு தூண்டுறோம், படிச்சு டாக்டர் ஆகணும். அந்த வார்த்தை நம்மள அறியாம வர்றது, ஆனா அதை சொல்லிடுறோம். பின்னாடி நம்மளுக்கே அது ஒரு யோசனை வருது, நம்ம இப்படி சொல்றோம் நம்ம குழந்தைகளுக்கு, ஆனா இது வந்து நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அங்க வந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு முகாமில் இருக்கிற ஒரு குடும்பம், அது என்ன சூழல் என்ன, இப்போ சாதாரண குடும்பங்கள் இருக்கிறது, வெளியே இருக்கிற எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு வீக்கெண்ட்னா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, வீக் டேனா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அது என்ன வித்தியாசம் இருக்கிறது? இப்போ அதே கேம்ப்ல நான் கிட்டத்தட்ட 32 வருஷமா வசிச்சு வந்தேன். நானும் இங்கே வந்து 7 வயசுல வந்து இங்கேயே மேரேஜ் பண்ணி, என்னுடைய குழந்தைகளுக்கும் எனக்கு 20-22 வயசு ஆகுது. அந்த காலகட்டத்தில் நான் எந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 13 எந்த பிள்ளைகளுக்கு ஒரு 13 வயசு 14 வயசுல அப்படி வெளியே இருக்கேன். ஆனால் கேம்ப்ல இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படை தேவைகள் கூட, அடிப்படை தேவைகள் தான் நம்மளுடைய பாத்ரூம் வசதி, நம்மளுடைய குளியல் வசதி, அதுகள் கூட ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு குளிக்க போனோம், நம்ம பாத்ரூம் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட கேம்ப்ல மொத்தமாக 140 ஃபேமிலி அப்படின்னா, இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு 10 இது கட்டி கொடுத்துருப்பாங்க. அது தனியாக கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் எப்பயுமே அவுட்டரில் கொஞ்சம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் போய் எல்லாமே நம்ம இது பண்ணணும். நம்ம குளிக்கிறதா இருக்கட்டும், பாத்ரூம் இது பண்ணதா, அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்மளுடைய காலங்களை தாண்டி நம்மளுடைய பிள்ளைகள் கொஞ்சம் வளர இப்போ ஸ்கூல் டைம்ல போவாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஸ்கூல்ல இருந்து வர்ற பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எங்களுக்கு இண்டிவிஜுவலா இப்படி இருக்கு, நாங்க இப்படி இருக்கோம் அப்படிங்கிற நேரம் பிள்ளைங்க வந்து எங்களை கேள்வி கேட்பாங்க, அம்மா எங்களுக்கு இல்லையே இல்லையானு. இப்போ பிள்ளைகளுடைய அடிப்படைகள் தேவைகள் கூட எங்களால் வந்து நிறைவேற்ற முடியாதுல. இப்போ அமௌண்ட் இருக்கு, கொஞ்சம் எங்களால் கொஞ்சம் வருமானம், இப்போ நம்மளுடைய ஹஸ்பண்ட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இப்போ பெயிண்ட் வேலை தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இலங்கை மக்கள் அனைவருமே வந்து பெயிண்ட் வேலை தான் போவாங்க. அதுல கொஞ்சம் இப்போ ஒரு 5 பேரை வச்சு வேலை செய்யறவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக அவங்களுக்கு வரும்.
அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறது, கொஞ்சமாக ஒரு ஒரு 2-3 கிலோமீட்டர் வெளியே போயிட்டு பர்மிஷனோட, இப்போ நாங்கள் வெளியே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம போலீஸ்க்கு அந்த மாதிரி ஆக்கிட்ட பர்மிஷன் பெற்று நாங்கள் இருக்கோம். அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை நம்ம வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட இப்போ மற்றவங்க இருக்கிற சூழலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுடைய படிப்பு எல்லாமே கொடுக்க முடியுது. பட் அந்த இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மற்றது ஏதாவது ஒரு அவங்களுடைய இதை காட்டணும் அப்படிங்கிற நேரத்தில் அவங்க அந்த அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்க. என்னுடைய சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் என்னுடைய 2 பிள்ளைகளும் நல்லா படிச்சிருக்காங்க. என்னுடைய அக்கா என்னுடைய ரிலேஷனும் படிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் வரைக்கும் இன்ஜினியர் வரைக்கும் முடிச்சுட்டு இன்றைக்கி பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி சூழல் தான் இங்கே நிறைய பேர் நடக்குது. என்னுடைய மகளை வந்து நான் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும்னு ஒரு கனவு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த டாக்டர் ஆக்குறதுக்காக நிறைய போராடி இந்தியாவில் என்னால் படிக்க வைக்க முடியாத ஒரு காரணத்தினால இன்னைக்கு என்னுடைய பிள்ளைய வந்து நான் வெளியே டெல்லி கண்ட்ரிக்கு நான் அனுப்பியாவது படிக்க வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நான் வந்து போராடிட்டு இருக்கேன். அதற்கான எல்லா போராட்டமும் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். பட் கண்டிப்பாக என்னுடைய மகள் போயிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அதுதான் இப்போ கேம்ப் அப்படின்னா சூழல் அடிப்படையிலுமே ஓரளவுக்கு இதுதான். நம்மளுக்கு வெளியில் இருக்கிற அந்த இதுவே நம்மளுக்கு ஃபுல்லாகவே தடங்களாகி தான் போகுது. இப்போ அந்த டைமில் நான் வந்து யூஜி முடிக்கிற சுச்சுவேஷனில் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி எடுத்திருந்தது. பட் என்னுடைய படிப்புக்கும் நான் இப்போ செய்கிற என்னுடைய தொழிலுக்கு எந்த சம்மதமும் இல்லை. அதுதான் ஆக்சுவலாக உண்மை. ஆனால் இது வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு கூட எனக்கு ஒரு மெயினான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா என்ஜிஓன்னு சொல்ல முடியும். நான் படிக்கிற வயசில் நாங்கள் கேம்ப்லேருந்து நான் படித்தேன். இங்கே தான் நான் படித்தது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இசிஎன்ஆர் அப்புறம் ஆஃபர் அப்புறம் இந்த மாதிரி என்ஜிஓ அந்த நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு வந்து தையல் பேச்செல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு 16 வயசில் நான் கற்றுக்கிட்டேன் தையல் பயிற்சினா ஹேண்ட் மேக்கிங்கிற மாதிரி சொல்லி தருவாங்க. கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கல, நம்முடைய வாழ்வாதாரம் இப்படியே போயிடக்கூடாது, நம்முடைய டேலண்ட்டை நம்ம படிப்பு சம்மந்தப்பட்டதா போக முடியாது, நம்ம ஒரு ஒர்க் எடுக்க முடியாது, நம்முடைய டேலண்ட்டையாவது முதல்ல வளர்த்துக்குவோம். அதில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு விடிவு என்னைக்கா இருந்தாலும் பிறக்கும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நான் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தேன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் தையல் துறையில் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு மேலே ஒரு 3 டீச்சர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீலங்கா எங்களுடைய மக்களாக இருக்கட்டும் இந்தியாக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு தையல் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். எனக்கு இது ஒரு பெரிய பெருமை. இந்த இடத்துல கூட வந்து நிறுத்தினது அப்படின்னா என்னுடைய ஆஃபர் நிறுவனம். நான் என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு ஆஃபர் நிறுவனம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ மேடம் சொன்னாங்க இதுவரை தீர்வு என்பது குடியுரிமைன்னு சொன்னாங்க. பாக்கி 3 வெரைட்டியும் கேட்டுடலாம். தீர்வு என்னன்ட்டு 2 பேர் இந்தியாவில் பிறந்தவங்க இருக்காங்க, ஒருத்தர் வந்து அங்கிருந்து வந்தவங்க இருக்காங்க. இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு முன்னுரிமை இதுலையும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து குடியுரிமை வேணும்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா மெயினாக வந்து என்னென்ன தேவைகள் என்னென்ன இது எல்லாமே கொடுத்தாலுமே நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி படித்தாலுமே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து தொழிலில் தான் வந்து நிற்கிது. நம்ம குடும்ப தரத்தை மேம்படுத்துறதுக்குமே நம்ம நல்ல நிலைக்கு வர்றதுக்கும் நம்ம குழந்தைகளையுமே மெச்சூரிட்டியாக வளர்க்குறதுக்குமே தொழில் தான் முனைப்பாக இருக்குது. அந்த தொழிலை வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்கிறது வந்து குடியுரிமை மூலியமாக தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல நம்பிக்கையாக இருக்கிறோம். தம்பி, பேசிக்கலி ஒரே ஒரு விஷயமா நான் என் லைஃப்பில் எப்படி ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணான்றதை சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். நான் வந்து யூஜி வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பழம்புல ஒரு காலேஜில் பண்ணேன். அண்ட் தென் பண்ணி முடிச்ச ஃபைனல் ஆஃப் த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ரிஜெக்ஷன் ஆச்சு. அந்த ரிஜெக்ஷன் டைமில் நான் பண்ணது ஏன் அப்படின்னா காலேஜ் டைமில் இந்த மாதிரி நிறையா ஆஃபரிங்ஸ் கிடச்சி நிறைய கோர்சஸ் பண்ணும்போது என்னோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்தேன். ஏன் அப்படின்னா தெரிஞ்ச விஷயத்த மாஸ்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வரைக்கும் அது வந்து என்னோட ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த விஷயத்தில் பண்ணும்போது என்னோட எல்லா ஸ்கில்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது நான் வந்து ஸ்கில்ஸை க்ரோ பண்ணிட்டேன். ஆனால் ஸ்கில்ஸை க்ரோ பண்ணது ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸ் ஆகணும். ஒன்று ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு யூஸ் ஆகணும், இல்லை அப்படின்னா என் காலேஜுக்கு யூஸ் ஆகணும். என் காலேஜில் நான் வந்து டீச் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து மாஸ்டர்ஸ் முடிக்கணும். ஸோ மாஸ்டர்ஸ் முடிக்காமல் காலேஜுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசன்னால வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினராக ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயினராக ஜாயின் பண்ணேன். ஸோ ட்ரெயினராக ஜாயின் பண்ணி டெக்னிக்கல் ஸ்கில்ஸு அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு
அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்கீம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் முதல்வன் அப்படிப்பட்ட ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்க்கும், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்க்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த ஸ்கில் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுறதுன்றதான் எங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும். இது தான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இனிஷியல் டைமில் நான் ஏன் பண்ணல அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவது டிஎன்எஸ்டிசி அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஜி முடிச்சிருந்தாலும் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யூஜி கம்ப்ளீட்டட், பிஜி பண்ணிட்டு இருந்தேன், கரண்ட்லி போய் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆஃபரிங்ஸ் வந்துச்சு. ஆஃபரிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அன்குவாலிஃபைடு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் உள்ளே போயிட்டேன். இதே மாதிரி என் கேம்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் பண்ணலான்னு யோசிக்கும் போது எல்லாரும் யூஜி படிக்கிறதுக்கே யோசிச்சாங்க. ஏன் அப்படின்னா அவனோட சீனியர்ஸ் அவன் பார்த்துட்டான், அவனோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் சீனியர்ஸ் அவன் பார்த்துட்டான். இன்ஜினியரிங் முடிச்சவன் என் கூட தான் பெயிண்ட் ஒர்க் வந்துட்டு இருக்கான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவன் என் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க் வந்துட்டு இருக்கான். நான் படித்து என்ன பண்ண போகிறேன், அந்த ஒரு கொஷின். ஸோ இவங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவ் வந்தனால எஜுகேஷனை பற்றின ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அவங்க போயிடுச்சு. ஸோ எஜுகேஷன் யாருமே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் அதிகபட்சம் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சிடறானுங்க எப்படியும் கஷ்டப்பட்டு, அதிகபட்சம் அவ்வளோதான் படிக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய முக்கால்வாசி கேம்பில் அப்படி தான். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி வீட்டில் படிக்க வச்சிடறாங்க. 11th 12th அதே ஸ்கூலோட ஃப்ளோலே போயிடுது. காலேஜ் நம்ம படிக்கணுமே 3 வருஷம் ஓட்டணுமேன்றக்கா போகிறானுங்க, டைம் பாஸ்க்காக பண்ணுறாங்க, 3 வருஷம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க, வந்ததுக்கப்புறம் எந்த வித பர்பஸ் இல்லைன்னு இருக்காங்க. ஸோ எஜுகேஷனை பற்றின பர்பஸஸும் ஃபஸ்ட்டு நான் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா ப்ரொவைட் பண்ணால் தான் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு வரும். இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு சிட்டிசன்ஷிப்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி சிட்டிசன்ஷிப்ன்றது ஆதாரம் இல்லை அதர் டீட்டெயில்ஸ் வச்சு வரதில்லை, அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய பேசிக் அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் ஆரம்பித்து பேசிக் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிக்ளேஸ் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ. தீர்வு குடியுரிமை வேணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து திறமைகள் எல்லாமே இந்த குடியுரிமை இல்லாத காரணத்தால் முடக்கப்பட்டதை நாங்கள் எங்களை நாங்களே சமாதானப்படுத்தி கொண்டு வாழ்கிறோம். என்ன காரணம்னா இப்போ வந்து குழுக்கள், சுய குழுக்கள், அதுங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் நாங்கள் நிறைய ட்ரைனிங் எங்களுக்கு ஒவ்வொரு நிறுவனம்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதே எங்கள் ஊர் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ திறமைகள் இருக்குது எங்களுக்கு, அங்கே வந்து வாய்ப்பு கிடைக்கும். என்ன காரணம், நாங்கள் வந்து ரெஃப்யூஜி ஒன்று, அதை நாங்கள் சமாதானப்படுத்தி நமக்கு இந்த வாய்ப்புகள் வந்து எட்டாக்கணி அப்படின்னு நினச்சிட்டு எங்களை தேர்த்திக்கிட்டு எங்களால் ஏண்ட ஒரு தொழிலை நாங்கள் செஞ்சு எங்களை சமாதானப்படுத்திட்டு எங்கள் வாழ்க்கை ஓட்டுறோம். எங்கள் குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தோம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்த தம்பி ஒரு பெயிண்ட் ட்ரெஸ்ஸோட ஈவினிங் வரும்போது எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது. அதே குழந்தைங்க, எங்கள் குழந்தைகளை பார்ப்போமா, அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா 4 மாடி 5 மாடியில் கயிறில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த நேரம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். என்னென்னா அவங்கள அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்களோட நிலம் எடுத்து கேட்டோம்னா ஏன் நம்ம இந்த வேலைக்கு கொடுக்கும், ஏம்மா நான் படித்தா எனக்கு நீ கவர்மெண்ட் வேலையாக கிடைக்கும். படித்தவங்க அதை பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்து படிக்கிற பிள்ளைங்களும் அதே வார்த்தையை சொல்லுது. அந்த நேரம் எங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. இதே எங்கள் பிள்ளைங்களுக்கும் குடியுரிமைன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அவங்க படித்து அவங்களுக்கு ஒரு அவங்களோட படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும். எங்களுக்கு தான் கிடைக்கல, போயிடுச்சு, எங்களோட காலம் முடிஞ்சிருச்சு, நாங்களும் வந்து இப்போ இதுதான் சொல்லி சமாதானப்படுத்திட்டு வாழ்கிறோம். எங்களோட குழந்தைங்க அதுங்களோட குழந்தைகளுக்காச்சும் ஒரு நல்ல விளைவு காலம் வேணும்னா எங்களுக்கு குடியுரிமை வேணும். ரொம்ப 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 நன்றிம்மா.